ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது எருக்கம்பூ மாலை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பூவை ஃபஸ்ட்டு செடியிலேருந்து பறிச்சுட்டு இந்த மாதிரி வந்து கிள்ளிக்கணும். ஒவ்வொரு பூலையும் இந்த மாதிரி டாப்பில் இருக்கிறது மட்டும் கிள்ளிக்கிட்டால் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம அதை கிடைக்கிறது என்ன பண்ணணும்னா, ஊசி நூல் வச்சு 1 by 1 கோத்துக்கிட்டே வரணும். ஸோ கோத்துக்கிட்டே வரும்பொழுது நம்மளுக்கு அழகான ஒரு பூ வந்து கிடைக்கும். எனக்கு வந்து 2 கலரில் பூ கிடச்சிது. ஒன்று ஒயிட்லேயும் கிடச்சிது, இன்னொன்று அந்த ஊதா கலர் சொல்லி அதுவும் கிடச்சிது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் மாற்றி மாற்றி கோத்துட்ருந்தேன். ஸோ அதை கோத்து முடித்ததுக்கப்புறம் அதோடய அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி 1 by 1 கோத்தாச்சு. கோத்து முடித்ததுக்கப்புறமா அந்த பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னா, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விநாயகருக்கு போட போகிறோம், நம்ம கையால் செஞ்சதுன்னும் பொழுது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்து கிடைக்கும். இது வந்து நான் எடுத்த பூவில் 3 கிடச்சிது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.